பிரபல உணவு விநியோக செயலிகளின் பயனாளர்களை குறிவைத்து IVR அழைப்பில் வாடிக்கையாளர்களிடம் OTP பெற்று பணத்தை சுருட்டும் மோசடி கும்பலின் கைவரிசை காட்டும் சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. சமீபத்தில் இணைய மோசடி சம்பவங்களில் பிரபலமான உணவு விநியோக பயனர்கள் அதிநவீன மோசடிக்கு இலக்காகி வருவது அதிகரித்துள்ளது. மோசடி கும்பல் நிதி நிறுவனங்களின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொண்டு IVR அழைப்புகளை பயன்படுத்தி தொடர்பு கொண்டு மோசடிகளை அரங்கேற்றுகின்றனர். உணவு விநியோக சேவையில் லோன் கணக்கை அணுகுவதற்காக அங்கீகரிக்கப்படாத முயற்சி அல்லது அவர்களின் கிரெடிட் லோன் கணக்கை அவர்களின் உணவு விநியோக பயன்பாட்டு சுய விவரத்துடன் இணைக்க ஒரு சட்டவிரோத முயற்சி நடந்ததாக தெரிவிக்கின்றனர். இதற்காக தொடர்ந்து ஏராளமான குறுஞ்செய்திகளை அனுப்பி பயனாளர்களை பதற்றத்தில் ஆழ்த்தி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுய விவரம் மற்றும் OTP பெற்று பணத்தை சுருட்டுகின்றனர். சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்த ஒருவர் அளித்த புகாரில் சில தினங்களுக்கு முன் லேசி பே ஆப் என்ற உணவு விநியோக செயலியில் மோசடியாக யாரோ தனது கணக்கில் கைவரிசை காட்டுவதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக ஏராளமான குறுஞ்செய்திகள் வந்ததாகவும் அப்போது ஏற்பட்ட பதற்றத்தில் குறுஞ்செய்தியில் வந்த OTPயை IVR அழைப்பில் பதிவு செய்ததாக கூறியுள்ளார். OTPயை பகிர்ந்த சில நிமிடங்களில் தனது வங்கிக் கணக்கிலிருந்து 4979 ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்தது தெரிய வந்திருப்பதாகவும் அந்த நபர் கூறியுள்ளார். இதுகுறித்து லேசி பே ஆப் வாடிக்கையாளர் சேவை மையத்தை அணுகிய போது அது மோசடி என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக அவர் கூறியுள்ளார். மேலும் பிரபல உணவு விநியோக செயலியிலிருந்து உணவு ஆர்டர் செய்திருப்பதாக IVR அழைப்பில் ஒருவர் பேசியதாகவும், ஆனால் தாம் ஆர்டர் எதுவும் செய்யாத நிலையில் தனது வங்கிக் கணக்கிலிருந்து 9938 ரூபாய் மோசடியாக எடுக்கப்பட்டது தெரிய வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். தாம்பரத்தைச் சேர்ந்த ஸ்விக்கி உணவு விநியோக செயலி வாடிக்கையாளர் இதே பாணியில் பணத்தை இழந்தது தெரிய வந்துள்ளது. பெரும்பாலானவர்கள் IVR அழைப்பில் ஏற்படும் பதற்றத்தில் OTPயை பகிர்ந்து பணத்தை இழந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். பிரபல உணவு விநியோக செயலி பயனர்களை குறிவைத்து மோசடி கும்பல் பணம் சுருட்டும் சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.